ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் பேஸ்டு, அதாவது ஜேஏ, விஏஓ, பில் கலெக்டர் எக்ஸெட்ரா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நடத்தி முடிச்சிட்டாங்க. கடந்த மாதம் ஜனவரி 22ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் 17 நேத்து தேதி வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து அப்டேட் ஆயிருச்சு. அதாவது சீட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டைப் ரைட்டிங், அதாவது டைபிஸ்ட்ங்கிற போஸ்டிங்க்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய அப்டேட் பத்தி இதுல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கவுன்சிலிங்க்கு செல்றதுக்கு வந்து ரெடியா இருக்கீங்களோ, கவுன்சிலிங்க்கு எப்படி நம்ம வந்து ஆயத்தமாகிறது, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, டிஆர்பிக்கு உண்டான அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா நோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், கொஸ்டின் பேங்க், ப்ரிவியஸ் ஆன்சர்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த குரூப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து நடந்து முடிஞ்சு நிறைய மாணவர்கள், நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ்ல நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி செகண்ட் பேஸ்ல வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதியில இருந்து மார்ச் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைபிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டேட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான மெமோவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மெமோ இப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பத்தி நம்ம வந்து வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நீங்க மெமோ வந்து வியூ பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நோட்டீஸ் ஆஃப் சிவி அப்படிங்கிற இந்த லிங்கை டச் பண்ணி நீங்க உங்களுக்கான மெமோ வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெமோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டைபிஸ்ட்ங்கிற போஸ்டிங்க்கு யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது ஆன் ஸ்கிரீன் சிவி லிஸ்ட்ல உங்க நேம் வந்து இருந்து நீங்க ஆன்லைன்ல டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிருப்பீங்க. அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை கையில எடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிருந்தீங்களோ அது எல்லாமே ஒன்ஸ் வந்து நேரடியா பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கோ அவங்க தான் கவுன்சிலிங் செக்ஷனுக்கு வந்து போக முடியும். எடுத்த உடனே உங்களை வந்து கவுன்சிலிங் செக்ஷனுக்கு வந்து வர சொல்ல மாட்டாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் ரூமுக்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதனால நீங்க டைபிஸ்ட்ங்கிற போஸ்டிங்க்கு வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 24ல இருந்து மார்ச் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்ல நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டு ரெடியா இருக்கக்கூடியவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கும்போது உங்களோட 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் வேணும். உங்களுடைய 12th மார்க் ஷீட் அப்படிங்கிறதும் ஒரிஜினல் வேணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க டிகிரி படிச்சிருக்கவங்க மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிகிரி சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கறத கொண்டு போகணும். டிகிரில வந்து ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட், நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ், அந்த டிகிரிக்கான மார்க் ஷீட், சரிங்களா? இதெல்லாமே நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன், அதாவது சிஓஏ சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். அப்படி இல்ல உங்ககிட்ட நீங்க வந்து கொடுக்கல அப்படின்னா அது கம்பல்சரியா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டைபிஸ்டிங்கிற போஸ்ட்டுக்கு கண்டிப்பா நம்ம டைப் ரைட்டிங் அப்படிங்கறத முடிச்சிருக்கணும். ஸோ சர்டிபிகேட் ஃபார் டைப் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்ங்கிறத நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். இல்ல தமிழ் மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க தமிழ் மட்டும் கொண்டு போனா போதும். ஷார்டன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இங்கிலீஷும் முடிச்சிருக்காங்க, தமிழும் முடிச்சிருக்காங்க. அதனால நீங்க வந்து லோவர் அப்பர் எல்லாமே முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அது வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்க மேரேஜ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஆகலினாலும் பரவாயில்ல, ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து. சோ அதனால நீங்க வந்து ஃபாதர் நேம் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிஹெச்டிஎம் சர்டிபிகேட் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா படிச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கும். அப்படி உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இல்ல அப்படின்னா நீங்க எத்தனை ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்களோ அதை மட்டும் நீங்க வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டு 10th வரைக்கும் வந்து பிஹெச்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க கொண்டு போங்க. இல்ல டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் டிகிரிக்கான பிஹெச்டி சர்டிஃபிகேட் நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும், சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே அக்னாலஜ்மெண்ட் காப்பியில உங்களுக்கு என்ன மார்க் ஷீட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களோ
அதை மட்டும் நீங்க வந்து ஒரிஜினல் பிளஸ் 1 செட் ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 24ஆம் தேதியில இருந்து மார்ச் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்ல வந்து பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து எந்த ஒரு டென்ஷனும் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து கலந்துக்கோங்க. நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். கவுன்சிலிங் செல்லக்கூடியவங்க உங்களுடைய மார்க் அடிப்படையில உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் அப்படிங்கறத வந்து அலாட் பண்ணுவாங்க, வேகன்சிஸ் அப்படிங்கறத அப்டேட் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச துறையில பிடிச்ச பதவி கிடைக்கிறதுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். சோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்பந்தமா உங்களுக்கு என்ன அப்டேட்னாலும் வந்து பாத்தீங்கன்னா கேளுங்க. நம்ம சேனல் சார்பில் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்கிறோம். ஓல்டு வீடியோ எல்லாம் போயிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து எப்படி அப்டேட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து எப்படி நான் வந்து ப்ராசஸ் பண்ணணும், எப்படி கவுன்சிலிங் இருக்கும், எப்படி டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன்ல இருந்து வெரிஃபை பண்ணணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபாதர் நேம் வந்து இல்லாம இருக்கு, ஹஸ்பண்ட் நேம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி ஃபாதர் நேமுக்கு மாத்தணும் அப்படிங்கிற சின்ன சின்ன ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஎன்பிஎஸ்சி பிளேலிஸ்ட்டை ஏற்கனவே வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஷார்டன் அப்படிங்கிற ஸ்டெனோ டைபிஸ்ட்ங்கிற ரோலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து நடத்தி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி பிசிக்கல் நடக்கும். பிசிக்கல்ல எப்படி வந்து நம்ம வந்து ஆயத்தமாகுறது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவா வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ்ல யாரெல்லாம் கவுன்சிலிங் வந்து போக போறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.